ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. பாடல். தில்லைவாழ் அந்தணர் தம்மடியார்க்கும் அடியேன். சிதம்பரத்திற்கு தில்லை என்றும் திருச்சிற்றம்பலம் என்றும் பெயர்கள் உண்டு. தில்லைவாழ் அந்தணர்கள் நடராஜ பெருமானின் திருவடி தொண்டர்கள். அவர்கள் முறையாக திருநீறு அணிந்து வேதங்கள் ஓதி ஆகமங்கள் பயின்று சிவபெருமானை எக்காலும் வழிபடுபவர்கள். ஒழுக்க நெறியில் சிறந்தவர்கள். அவர்கள் இல்லறம் என்னும் நல்லறத்தில் இருந்து இப்பிறவியிலேயே இறைவனை முக்காலும் வணங்கும் பேறு பெற்றமையால் மறுபிறவி இல்லாதவர்கள். தாங்களுக்கு தாங்களே நிகரானவர்கள். ஆதலால் தியாகேச பெருமானே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தில்லைவாழ் அந்தணர் தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்த சிறப்பு வாய்ந்தவர்கள். அத்தகு அடியவர்கள் பெருமை அளவிட முடியாதது. திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். குயவன்ன மண்பானை செய்பவர். இவர் சிதம்பரத்தில் குயவர் குலத்தில் பிறந்தார். தில்லை நடராஜ பெருமானை நாளும் வழிபட்டு வந்தார். மண்பானை செய்வதில் வல்லவரான இவர் சிவனடியார்கள் உணவு அருந்த சிறந்த ஓடுகளை இலவசமாக வழங்கி வந்தார். சிவபெருமானின் திருநீலகண்டம் என்னும் திருநாமத்தை எப்போதும் ஓதி வந்ததால் இவருக்கு திருநீலகண்ட குயவனார் என்ற பெயர் வந்தது. இவருக்கு கற்பில் சிறந்த மனைவி அமைந்தார். நாயனார் இளமை பருவம் காரணமாக பரந்தையர் பால் சென்றதை அறிந்த மனைவி மிகுந்த வேதனை அடைந்தார். ஒரு நாள் நாயனார் தம்மை தீண்ட வந்தபோது மனைவியர் எம்மை தீண்டுவாராயின் திருநீலகண்டம் என்று சிவபெருமான் மேல் ஆணையிட்டார். அவ்வாணைக்கு கட்டுப்பட்ட நாயனார் எம்மை என்று பன்மையில் கூறியதால் தாம் மனைவியை மட்டுமன்றி உலகில் உள்ள வேறு எந்த பெண்ணையும் மனதாலும் தீண்டமாட்டேன் என்று உறுதி பூண்டார். இருவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் இறுதி வரை ஒருவரை ஒருவர் தீண்டாமல் வாழ்ந்து முதுமை அடைந்தனர். திருநீலகண்ட நாயனாரின் பெருமையை உலகிற்கு உணர்த்த வேண்டி சிவபெருமான் சிவயோகி வேடம் பூண்டு தன்னிடம் இருந்த திருவோட்டை திருநீலகண்டரிடம் கொடுத்து பத்திரமாக வைத்திருக்கச் சொன்னார். சில காலம் கழித்து அந்த திருவோடை மறையச் செய்தார். பின்னர் திருநீலகண்டரிடம் நான் முன்பு கொடுத்த திருவோட்டை கொண்டு வா என்றார். திருவோடு காணாது திகைத்தார் திருநீலகண்டர். சிவயோகியாரிடம் வந்து திருவோடு காணவில்லை, அதைவிட சிறந்த புது திருவோடு செய்து தருகிறேன் என்றார். சிவனடியார் பொய்க்கோபம் கொண்டு நீ தங்கத்திலே ஓடு செய்து தருவாயினும் வேண்டாம், எனக்கு அதே திருவோடுதான் வேண்டும் என்றார். திருநீலகண்டர் செய்வது அறியாது நின்றார். இருவரும் தில்லைவாழ் அந்தணர் சபைக்கு நியாயம் பெற சென்றனர். அப்போது சிவனடியார் உன் மனைவி கரத்தை பிடித்து திருக்குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என்றார். திருநீலகண்டரும் தன் மனைவியின் கரத்தை பிடிப்பதற்கில்லை என்று சொல்லி அதற்கான காரணத்தையும் ஊரறிய பகன்றார். கடைசியில் ஒரு மூங்கில் தண்டில் ஒரு நுனியை திருநீலகண்டரும் அதன் மறு நுனியை அவரின் மனைவியும் பற்றி கொண்டு சத்தியம் செய்து திருக்குளத்தில் மூழ்கி எழுந்தனர். மூழ்கி எழும்போது இருவரிடமும் இருந்த முதுமை ஒளிந்து இளமை மலர்ந்தது. இக்காட்சியை கண்டவர்கள் சிவயோகியை காணவில்லை, மாயமாய் மறைந்தார். சிவயோகியாக வந்த சிவபெருமான் உமை அம்மையுடன் விடை மீது காட்சி வழங்கினார். திருநீலகண்ட நாயனாரும் அவர் தம் அருமை மனைவியாரும் சிவபெருமானை வணங்கி இன்பக்கடலில் மூழ்கினர். பெண்ணாசையானது காசியப்பர், விஸ்வாமித்தர் போன்ற முனிவர்களையும் இந்திரன், சந்திரன், அயன், மால் போன்ற கடவுளர்களையும் ஒரு சமயம் மயக்கி உள்ளதாக கதைகள் இருக்கின்றன. இப்பெண்ணாசையை வெற்றி கொண்ட திருநீலகண்டருக்கு இறைவன் சிவபதம் அளித்ததில் ஐயமேதும் இல்லை. திருச்சிற்றம்பலம்.